அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உதவித்தொகை ரூபாய் 2500 வழங்குவது குறித்தும் மேலும் சில புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. அதனை ரூபாய் 2500 உயர்த்தும் அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியாகும் என்று கூறும் நிலையில் மேலும் அதில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வர மகளிர் உரிமைத்தொகை திட்டம் முக்கிய காரணமாக இருந்தது. ஆட்சி அமைத்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2023 ஆண்டு அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி 1000 ரூபாய் மகளிர் வங்கி கணக்குகளில் நேரடியாக வர வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 1,31,00,000 குடும்ப தலைவிகள் பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் குடும்பத் தலைவிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 1000 இருந்து 2500 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார் விஜய். இந்த நிலையில் தேர்தல் நிறைவடைந்து 2 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் விஜய் அளித்த தேர்தல் வாக்குறுதி எப்போது நிறைவேற்றப்படும் என்ற எதிர்பார்ப்பு குடும்பத் தலைவிகளிடையே எழுந்தது. இந்த நிலையில் 2026-2027 நிதி ஆண்டுக்கான தனது முதல் முழுமையான பட்ஜெட்டை தயாரிக்கும் பணியில் அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. தொடர்ந்து அமைச்சரவை கூட்டங்களிலும் துறை அதிகாரிகளுடன் கூட்டங்களிலும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பாக முதல்வர் விஜய் ஆலோசித்து வருகிறார். குறிப்பாக மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை விரிவுபடுத்துவது தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றும் வகையில் பட்ஜெட்டில் பல முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனால் ரூபாய் 2500 உரிமைத்தொகை தொடர்பான அறிவிப்பு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இடம்பெறலாம் என்ற எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் உதவித்தொகை உயர்த்துவது மட்டுமில்லாமல் தற்போது கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் பெயரை மாற்றுவது குறித்து அரசு ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி இந்த திட்டத்திற்கு மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்ற புதிய பெயரை சூட்டுவது குறித்து பரிசீலனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனையான அஞ்சலி அம்மாள் பெயரை இந்த திட்டத்துடன் இணைக்கும் யோசனையும் அரசின் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் வரும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள தமிழக அரசின் முதல் பட்ஜெட்டில் குடும்பத் தலைவிகளுக்கு ரூபாய் 2500 வழங்கும் திட்டம், அதற்கான தகுதிகள், அமல்படுத்தப்படும் தேதி உள்ளிட்ட விவரங்களுடன் திட்டத்தின் புதிய பெயர் குறித்த அறிவிப்பும் வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.